அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த 21 ஜூன் 2025 பன்னாட்டு யோக தினம் அப்படின்றது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக எல்லா நாடுகளிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் நெய்வேலி மையத்தில் ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் அடிஷ்னலாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் இதை திறந்து வச்சு இன்றைக்கி ஒரு சத்சங்கம் நடந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் நிறைய பேர் முதல் முறையாக தியானம் செய்வதற்கு வந்திருக்கீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக வரவேற்பு. வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை அப்படின்றது மனிதனுக்கு தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன எனக்கு வேணும்? இதை பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த லட்சக்கணக்கான மனிதர்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். இது இப்போ ரீசெண்டாக என்னுடைய 14வது புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். அடுத்து இதை பற்றி இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு புத்தகம் வரும். ரொம்ப எல்லோருக்கும் எளிமையாக புரியக்கூடிய விஷயம் சொன்னால் 3 விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தொடர்ச்சியாக தேவை. இது ஒரே ஒரு நாள் கிடச்சி நிறுத்தக்கூடிய விஷயம் இல்லை. இது 3 விஷயங்களுமே நீங்கள் ஒரு முக்கோண வடிவமாக யோசிச்சு பாருங்கள். முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒன்று 2 புள்ளிகள் கீழே இருக்கும். அந்த மேலே இருக்கக்கூடிய புள்ளி அது ஒரு முக்கோணம் ஒரு வடிவம் சார்ந்த ஒரு பில்டிங்காக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 புள்ளிகளும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் அந்த மேலே இருக்கக்கூடிய புள்ளி. இப்போ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ராங்காக இல்லை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தளம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த பில்டிங் நிற்காது. அந்த மனதில் அந்த கற்பனையை வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம வாழ்க்கையில் என்ன தேடுறோம், இதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் என்ன கொடுக்குதுன்றது புரிய ஆரம்பிக்கும். 2 நான் நெகோஷியபிள், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நமக்கு 2 தேவைகள் கண்டிப்பாக அனைத்து மனிதர்களுக்கும் தேவை. 3வது அதிலேருந்து வரக்கூடிய விஷயம். முதல் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன நிம்மதி. பல இடங்களில் நான் போகும்போது கல்லூரிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எங்கே போனாலும் முதல்ல என்ன நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இன்னும் நான் எப்படி சம்பாதிக்கணும், இன்னும் எப்படி பல செல்வங்களை பெற வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. நான் அவங்கள நார்மலாக திரும்பி கேட்குற ஒரு கேள்வி, இன்னைக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட நாளிலேருந்து உங்களுக்கு 2 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி. ஆனால் நாளிலிருந்து உங்கள் வீட்டில் எந்த விதமான நிம்மதி இருக்காது. பரவாயில்லையான்னு கேட்டால் இல்லைங்க, அதே சம்பளம் போடும். வீட்டு நிம்மதி ரொம்ப முக்கியம். உலகத்திலிருந்து நீங்கள் எங்கே வேணால் ஓடிடலாம், திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை. மனைவிக்கும் கணவனுக்கும் அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் சுற்றுப்புறலில் பக்கத்து வீடு எழுத்த வீடு. அதனால தான் அடிக்கடி சார்ஜி மகராஜ் சொல்வார், உன்னுடைய நிம்மதி பல நேரங்களில் நீ அவுட் சோர்ஸ் பண்ணிட்ட. பக்கத்து வீடு எழுத்த வீடு, கொண்டாடி, குழந்தைகள், ஸ்பவுஸுன்னு பொதுவாக சொல்லலாம், மனைவியோ கணவனோ. இது இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு சம்பாத்தியம் உங்களுக்கு கையில் இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தங்கள் இருந்தாலும் நிம்மதியே இல்லைங்க. இதற்காக தான் நம்ம 21 செப்டம்பரை பல வருடங்களாக ஐக்கிய நாடு இன்டர்நேஷ்னல் பீஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதற்காக? அது ஒரு மினிமம் கேரண்டி நம்ம வாழ்க்கையில் வேணும். நிம்மதியாக இருக்கும். எனக்கு எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் என் நிம்மதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய யாராவது இங்கே இருக்கீங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இருக்க முடியாது. நிம்மதி என்பது மனது சார்ந்தது. அதை முதல்ல ஒரு இடத்துல புரிஞ்சு வச்சுக்கணும். 2வது, நிம்மதி மட்டும் போருமானா இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும்.
நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு மனசில் ஏதாவது ஒரு குதூகலத்தை கொடுத்துட்டு இது மனிதனுடைய இயல்பு. இந்த மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு பணம் சேர்ந்தாலோ எவ்வளவு நிம்மதி இருந்தாலும் வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு மகிழ்ச்சி, வெளியில் இன்னைக்கு போகிறேன் ஒரு மகிழ்ச்சி, நான் நல்லா வேலை செஞ்சேன்னு என்ன ஒருத்தர் தட்டி கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி, இது மாதிரி சின்னதாக ஒரு நாளைக்கு நமக்கு சிறு சிறு மகிழ்ச்சிகளும் பெரும் மகிழ்ச்சிகளும் தேவைப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி இல்லாமல் வெறும் நிம்மதி மட்டும் போருமான்னு நீங்கள் திரும்பி யோசிச்சு பாருங்க. ஸோ இது இரண்டு புள்ளிகளாக வச்சுருக்கேன். நிம்மதி என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி மனது சார்ந்த விஷயம். மகிழ்ச்சி என்பது உங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம். எதனால் உங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ இன்னொருத்தருக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான்னா இன்ஃபேக்ட் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். என் பையன் அதோட கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த மகிழ்ச்சின்றது நமக்கு தொடர்ச்சியாக வேண்டும். நிம்மதி மகிழ்ச்சி உணர்வு சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது. இது இரண்டும் சரியாக அமையும் போது மூன்றாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நடக்கும். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா இந்த முதல் இரண்டை விட்டுட்டு அந்த மூணாவதை தேடிட்டு இருக்கோம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. வளர்ச்சி என்பது எதை சார்ந்தது? பணம் மட்டுமா? வெறும் வீடு சம்மந்தப்பட்டதா? ஒரு காரு, கொஞ்சம் நகை, கொஞ்சம் சொத்து? பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உள் ஆளுமை சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உண்மையான வளர்ச்சின்றது 7 அங்கங்களுக்கு மேல சார்ந்து இருக்கு. வெறும் பணம்ன்றது ஒரு 10% கூட கிடையாது. பல விஷயங்கள் வளரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய மூளை வளர்ச்சி, உங்களுடைய திறமைகள் வளர்ச்சி, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 டைமென்ஷன்ல உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கிறது. 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோம், 10ல் வரோம் +2, +2க்கு மேலே கிராஜுவேஷன், அதுக்கு மேலே ஒரு டிகிரி, அதுக்கு மேலே ஒரு வேலை, வேலையில் இன்னொரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி. 2 பெட்ரூம் ஃப்ளாட் வச்சுருவோம், 3 பெட்ரூம் ஃப்ளாட் வளர்ச்சி. தான் தங்கும் இடத்தில் அதிக இடம். ஆனால் இந்த வளர்ச்சின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதும் உணர்வும் சரியான சமநிலையில் வேலை செய்யும் போது உங்களால் உண்மையான வளர்ச்சியை தேடி பெற முடியும். இல்லைன்னா லாட்ரி சீட்டு மாதிரி வளர்ச்சி இருக்கும். என்னுடைய மனது அறிவு சார்ந்த வளர்ச்சி, என்னுடைய உணர்வு சார்ந்த வளர்ச்சி, இது இரண்டும் இணையும் பொழுது என்னுடைய உண்மையான வளர்ச்சியானது அமையும். வெறும் பணம் அதை சார்ந்த வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் குச்சியை நீங்கள் வீடாக வைக்கிற மாதிரி, பேக் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வெறும் கை சீட்டு விளையாடுறோம், அந்த சீட்டு கட்டில் இருக்கிற கார்டை மேலே 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 வச்சுட்டு போனீங்கன்னா லைட்டாக காற்று அடிச்சுட்டு வருது. வெறும் வளர்ச்சி என்பது நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய பல நபர்களுடன் எனக்கு வியாபார பழக்கம் உண்டு. அவங்க எல்லாருமே பக்கத்தில் போய் ஃபைனலாக தேடுறது என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணுங்க, மனசு சந்தோஷமாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அதற்காக நான் எந்த வேலை வேணால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய உடல் நலம் அது ஒரு வளர்ச்சி. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய 50-60 வயசு காலம் வரைக்கும் நம்மளுடைய உடல் நலத்தை முழுமையாக காம்ப்ரமைஸ் பண்ணி ஓடி 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 பணம்லாம் சம்பாதிக்கிறோம். அது உள்ள எல்லா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் வந்துடுது. அந்த வயசுலேருந்து பாக்கி இருக்கிற வயசு வரைக்கும் நம்மளுடைய சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் விட்டு திரும்பி அந்த உடல் நலத்தை திரும்பி பெறணும்னு முயற்சிக்கிறோம். இது நமக்கு புரிய 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 ஒரு சிம்பிளான ஃபார்முலா உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நிம்மதி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, இது 3 எனக்கு சரி பங்கு சரியாக வரணும். ஆனால் அதில் முக்கியமான பங்கான வளர்ச்சியானது என்னுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் சார்ந்து இருக்கணுன்றது எனக்கு புரியும் பொழுது மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறது. இந்த யோகா டே இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் பணம் சார்ந்த வளர்ச்சி,
ஒரு அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இதுக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு என்ன சம்பந்தம்? முக்கியமாக புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி என்பது உங்களுடைய மனதை உங்களுடைய கையில் மீண்டும் ஒப்படைக்கிறது. இவ்வளவு நாளாக உங்களுடைய மனதானது ஒரு மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கு மாதிரி இருந்தது. உங்கள் இஷ்டத்துக்கு அது வராது. நம்ம வேணான்ற போது வரும், வேணுங்கிற போது வராது. இப்படி தான் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்துருவோம். அப்படின்னு சொன்னால் இந்த மனமானது நான் தான் அந்த மனதுக்கு முதலாளி, மனம் எனக்கு முதலாளி அல்ல அப்படின்றது முதல்ல புரியணும். எதனால் எப்பொழுது இந்த மனதானது உங்களுடைய கையில் அகப்படுகிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதின்றது முதல்ல வர ஆரம்பிக்கும். எது உண்மையான நிம்மதி? எது என்னை சுற்றி நடந்தாலும் அது என்னை பாதிக்காத மாதிரி நான் வாழக்கூடிய நிலைமையை அடைவது உண்மையான நிம்மதி. அடுத்த நாட்டில் போர் நடக்குது, எங்கள் வீட்டிலே தகராறு இருக்கு, இதையும் மீறி தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவாங்க. சாக்கடையில் வளர்கிற தாமரையாக இருக்கட்டும், தாமரை இலை மேலே விடக்கூடிய தண்ணீராகட்டும், ரெண்டும் ஒட்டாது. அதை போன்ற ஒரு யோக நிலை என்னை சுற்றி எல்லாம் நடக்குது, எல்லாத்துலேயும் நான் முழுசாக பங்கு பெறுறேன். ஆனாலும் எது நடந்தாலும் என்னுடைய மனநிலை பாதிக்காத ஒரு யோக நிலையை கொடுக்கக்கூடிய மனப்பயிற்சி தான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தியானம்ன்றது. இரண்டாவது, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சந்தோஷமே படுத்த முடியாதவங்க இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. உண்மையான யோகிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுறாங்க. நம்மளுக்கு தோணும் என்ன இதுக்காக போய் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அது அப்படி அல்ல. அவங்களுக்கு தெரியும் இந்த நிலை இல்லாத உலகத்தில் எந்த சின்ன விஷயங்களாக இருந்தாலும், எங்களுடைய குருநாதர் சொல்லுவார், ஒவ்வொரு க்ஷணமும் செலிப்ரேட் பண்ணு அப்படிங்கிறார். நீ வாழறதே மகிழ்ச்சியான விஷயம். உலகத்தில் நீங்க 1% மக்கள் நாளை காத்தால எழுந்துக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% மக்கள் புதுசாக பிறக்கிறாங்க. 1% மக்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு சென்சஸ்ல கிடையாது. அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு நிலையற்ற தன்மையில் எனக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் கொண்டாட வேண்டிய விஷயம். இந்த தெளிவு உங்களுக்கு தியானம் கொடுக்கிறது. சாப்பாட்டில் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்கு, அப்பா வெரி குட், என்ன உப்பு கம்மியாக இருக்கு, ஏன் முருங்கைக்காய் வேகலை, அப்படி கஷ்டப்பட்டு மகிழ்ச்சியை இழக்கலாம் இல்லையா? அரிசி நல்லா இருக்கு, அப்பெல்லாம் நல்லா இருக்கு. நான் மத்தியானம் போடுற மெனுவை பற்றி பேசல. ஆனால் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு அசைவுகளிலும் சிறு விஷயங்களிலும் எவ்வளோ அழகாக காத்தடிக்குது. அந்த வாழை இலையோட கலரை பாருங்கள், பச்சை பசேல்னு எவ்வளோ நல்லா இருக்குது, கண்ணுக்கு குஷியாக. இதை மாதிரி பார்க்கக்கூடிய உணர்வுகளை உங்கள் கையில் எடுக்கக்கூடிய பக்குவத்தை தியானம் மெதுவாக கொடுக்குது. ஒரே நாளில் கொடுக்குமானா கொடுக்கலாம், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், கடைசி நாள் வரைக்கும் வராமையும் போகலாம். ஏன்னா எல்லா மரங்களுக்கும் விழக்கூடிய தண்ணீர் ஒன்றாக இருந்தாலும் மரத்தில் இருக்கக்கூடிய விதையை பொறுத்து தான் வெளியில் வரக்கூடிய மரம். பலாமரத்தை நட்டுட்டு அதெல்லாம் மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்குள் விழக்கூடிய இந்த யோக நிலையானது, பிராணாகுதியானது, சுத்திகரிப்பானது உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் உங்கள் கையில் இருக்கு. ஆனால் கடவுள் எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுக்குது. எங்களுடைய சிஸ்டமில், ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டமில் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இவர் பணக்காரர் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்மிஷன் கொடு, இவர் ஏழை டிரான்ஸ்மிஷன் கொடுக்காத, இவர் படிக்காதவர் கம்மியாக கொடு அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் ஒன்று தான். சூரிய ஒளி எப்படி எல்லோருக்கும் ஒன்றாக அடிக்கிறதோ அதே மாதிரி பிராணாகுதி, சுத்திகரிப்பு, பிரார்த்தனை, இந்த 3 முக்கிய அங்கங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். இதை நீங்கள் உள்வாங்கும் போது வளர்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எங்கள் குருநாதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நாய் ஒன்றை நோக்கி வரணும்னா நீ நாயை துரத்தாது, நீ உக்காந்துரு, தானாக வாலாட்டின்னு வரும். நீ அதை துரத்தினா விளையாடுற நினச்சி ஓடிட்டு. வளர்ச்சி என்பதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. நீங்கள் துரத்தினீங்கன்னா கையில் பிடிக்க முடியாது, ஒரு அடி எப்பவும் தள்ளியே இருக்கும். விட்டுட்டிங்கன்னா அதுவே போர் அடித்து பக்கத்தில் வந்து உட்காந்துரும். இந்த ஆள் என்ன நம்ம தேடல. அது பேசிக் ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. எதையாவது உங்களுக்கு பிடிக்கணும், துரத்தணும்னா முதல்ல துரத்துறதை நிறுத்துங்க.
எனக்கு அது தேவைப்பட்டால் அது என்னிடம் வரும்ன்ற தெளிவு வந்து அதற்கு தேவையான முயற்சிகளை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொடுக்கும் பொழுது, ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒன்று போடுறாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000-4000 முறை சந்தோஷப்படுவதற்கு தேவையான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதே புக்கில் இன்னொரு டேட்டா படித்தது, ஒரு பிறந்த குழந்தை 1 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 150-200 முறை சந்தோஷமாக சிரிக்கலாம். குழந்தை சிரிக்கிறதுக்கு காரணம் வேணுமா? தொட்டா சிரிக்கும், தூக்கினா சிரிக்கும், அதை பார்த்து நீங்கள் முன்னு பண்ணால் சிரிக்கும். ஆனால் இதே ஒரு வயசானவருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சிரிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். சிரிக்கும் கலையை நம்ம 1 வயசு 2 வயசுலேயே தொலைச்சிட்டோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிக்கிறதுக்கு ஆதித்யா சேனல் ஏதாவது ஒரு சேனலில் போட்டு அதுலேயும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த சேனல், பிக் பாஸ் அடுத்த சேனல், அது இன்னொரு சேனல். ஆனால் இந்த புத்தகத்தில் சொல்லுது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3000-4000 முறை உங்களுக்கு மனதை சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா பிரச்சனை உலகிலையா, பிரச்சனை எங்கிட்டயா? நீங்கள் யோசிச்சுங்க, நான் எதுவும் பதில் சொல்ல போகிறதில்ல. பிரச்சனை எங்கிட்ட இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய உணர்வுகளையும் சரிநிலைப்படுத்தி சரியாக நான் அணுக ஆரம்பிக்கும் போது, பாபுஜி மகாராஜ் எங்களுடைய 2வது குருநாதர் நடந்து போகும்போது மரத்தில் இருக்கிற பூவை பார்த்து அப்படியே வேந்து நிற்பாராம், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நம்மளுக்கு தோணும், என்னங்க ஒரு பூ அழகாக பூத்துறது பெரிய விஷயமா, இதை பார்த்து இருந்தாலும் மனுஷன் உட்காந்துருக்காரு. சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு கையில் ஒரு டவலை கொடுத்தீங்கன்னா எடுத்து இப்படி தடவி பார்ப்பாராம். லைஃப்பில் 80 வயசில் முன்னாடி டவல் பார்த்துருக்க மாட்டாரா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இது எதில் பண்ணாங்க? அந்த சந்தோஷம். இந்த சந்தோஷங்கள் எதனால் அவருக்கு புரியுது அப்படின்னு ஒரு தடவை நான் சார்ஜி மகாராஜ் கேட்டபோது சொன்னார், அடுத்த க்ஷணம் உயிரோடு இருப்போன்றது நமக்கு நிச்சயம் இல்லை, இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதனால் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காது. இந்த க்ஷணம் நடந்தது, நாளைக்கு எனக்கு போடக்கூடிய இலையானது சாப்பிட்றதுக்கு போடுறாங்களா எனக்கு போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ போடும்போது சந்தோஷமாக இருக்கும். யார் உங்களை தடுக்க முடியும்? இந்த மனநிலையும் இந்த உணர்வு நிலையும் இந்த தியானம் அது உங்களுக்கு மெதுவாக 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 கொடுக்கிறது. தியானம் மட்டும்தான் தேவையா? என்னால் சொந்தமாக சந்தோஷமாக இருக்க முடியாதானா? இருக்க முடியும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக சந்தோஷமாக இருக்கிறது வேற, நேச்சுரலாக சந்தோஷமாக இருக்கிறது வேற. செயற்கையான சந்தோஷம் நிலைத்து நிற்காது. இயற்கையான சந்தோஷம் படைப்பினுடைய உண்மையான ரகசியத்தை புரிந்து கொண்டு, என்னோட பிறவி எதற்காக வந்தது, நான் இங்கே எதற்காக இருக்கேன், நான் எதை நோக்கி போகிறேன், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு அந்த குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய ஒரு சந்தோஷமான வாய்ப்புன்றது புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இன்னிலேருந்து இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கவும், இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கவும் பழகிக்கணும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், சஹஜ்மார்க் இஸ் நாட் அ சீரியஸ் சிஸ்டம் அப்படின்னு. சஹஜ்மார்க் வந்து ஒரு குதூகலமான சந்தோஷமான கொண்டாடக்கூடிய ஒரு பாதை. ஒவ்வொரு மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண வாலண்டியர் ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சிரிங்க, வேலை 2 நிமிஷம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, என்ன ஆகிடப்போகுது. இது புரிய ஆரம்பிக்கும் போது வளர்ச்சின்றது எது வந்தாலும் எடுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு வர ஆரம்பிக்கும். இதை புரிய வைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான, முக்கியமாக புதுசாக சேர்ந்தவங்களுக்கும் சிஸ்டமில் சில மாதங்களாக இருக்கிறவங்களுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு மதம், ஒரு சமூகம் சார்ந்த பயணம் அல்ல. சூரியனும் இயற்கையின் மற்ற வளங்களும் எப்படி எல்லோருக்கும் போதும், மனுஷனுக்கு மட்டும் இயற்கை வளம் அல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் போதும். அதை போன்ற ஒரு மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. அப்படி இருக்கும்போது நான் எல்லாருக்கும் எப்பவும் கேட்குற கேள்வி, இது நமக்கு எப்பொழுது புரிகிறதோ, நம்மளுக்கு ஸ்கூலில் ஒரு பாடம் இருக்கும், கல்வியை பற்றி சொல்லுவாங்க, அறிவை பற்றி சொல்லுவாங்க, கொடுக்க கொடுக்க குறையாதது, எரித்தால் அழியாதது, இது மாதிரி பெருசாக படிப்பை பற்றி சொல்லுவாங்க, அறிவை பற்றி சொல்லுவாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அப்படி தான். இதை நான் எனக்குள்ளேயே வச்சுட்டு யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறதுனால நஷ்டம் எனக்கு இல்லை, உலகத்துக்கு. உலகம் நஷ்டம் அடையும் போது நானும் நஷ்டம் அடைகிறேன்.
என்னை சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துட்டாங்கன்னா அதோட வேற என்ன வேணும்? இனி உலகத்தில் எவ்வளோ போர் நடக்குது. லாஸ்ட் 1-2 மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போர்கள். 3வது உலக போர் என்னைக்கு வேணால் ஆரம்பிக்கின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல நியூஸில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா பிரச்சனை என்ன? இருக்கக்கூடிய அந்த நாட்டின் அளவு, இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இருக்கக்கூடிய பண வசதியை வச்சுட்டு அந்த நாட்டில் அரசியலில் இருக்கக்கூடிய அதிபர்கள் சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இருக்க அவங்களுக்கு தெரியலை. நான் ரீசெண்டாக ஒரு கார்பரேட் சிஓ பார்த்து பேசியிருந்தேன். ஒரு ட்ரம்ப்போ ஒரு புட்டினோ இல்லை ஒரு ஜெலன்ஸ்கியோ உட்காந்து ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பண்ணாங்கன்னா 1 வாரத்தில் உலக போர் நின்றுடும். இது நான் ரொம்ப சீரியஸாக அனுபவித்து சொல்கிறேன். நம்ம வீட்டில் நடக்காத உலக போரா? எவ்வளோ உலக போர் டெய்லி நடக்குது. காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் போகிறோம். அதை தாண்டி இவ்வளோ தாங்கிட்டோம்ல, எதையோ பார்த்துட்டோம். வெளி உலக போர் ஒன்றுமே இல்லைங்க. உள்ளே இருக்கிற உலக போரை சமாளிச்சிட்டோன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சிம்பிள். நான் சீரியஸாக சொன்னேன். உங்களுக்கு ட்ரம்ப்பியோ புட்டினோ ஜெலன்ஸ்கியோ தெரிஞ்சால் வர சொல்லுங்கள். 3 நாளாக உலக போரை நிறுத்திடலாம். ரொம்ப சிம்பிள். இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும், இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாகவும், அதன் மூலம் வளர்ச்சியும் எனக்கு வரும் என்பது அனைவருக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா உலகம் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த நிலையை நம்ம அடைகிறோம். அஷ்டாங்க யோகால 8வது ஸ்டெப்பு சமாதி. சம ஆதி. ஆதி இந்த பிரபஞ்சம் உருவான நிலையில் கடவுளினுடைய நிலை எப்படி இருந்ததோ, ஒரு சரி சமமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஒரே சிட்டிங்கில் கொடுக்கக்கூடிய வழின்னு பாபுஜி மகாராஜ் சொல்றார். சமாதின்றது ஒரே சிட்டிங்கில் கொடுக்க முடியும். சமாதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி உயிரை விட்டு போகக்கூடிய நிலை அல்ல. அந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் இருந்த எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத ஒரு சமநிலையை இந்த தியானம் உங்களுக்கு ஒவ்வொரு சிட்டிங்லையும் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர், 10 அபியாசி, 2 ப்ரிசெப்டர் அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம். ஏன்னா நாளைக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. போன வருஷம் மட்டும் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் விஷயமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,20,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு? யாம் பெற்ற இன்பம் பெருகிய வைகம் சொல்லணும். நீங்கள் அதை செய்கிறீங்களா இல்லையா அது உங்கள் பிரச்சனை. ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு நான் 4 பேர்கிட்ட சொல்லணும். நீங்கள் அந்த பொருள் இருக்குன்றது உங்கள் மனசில் தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிறதும் வாங்காததும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் யாரையுமே எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தியானம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். எங்களோடது இன்பவுண்ட் கால், புல் மார்க்கெட்டிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இருக்குன்றதை சொல்லிடுவோம். நீங்கள் தேடி வரும்பொழுது அது தானாக உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பிடிக்கும். நான் எப்படி சேர்ந்தேன்? 1992 சேரும்பொழுது யாரோ எனது நண்பர் 1 வருடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னார். சொன்னதோட விடலை, 3 மாதம் தினசரி நான் அவ்வளோ ஈஸியாக என்னோட வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. அன்னிலேருந்து சரி இன்னி வரைக்கும் சரி 3 மாதம் தினசரி ஒரு 1/2 மணி நேரம், 2 பேரும் பேச்சுலர்ஸு, தினசரி ஒரு 1/2 மணி நேரம் சாயங்காலம் என்னோட ஜூனியர் அவர் கம்பெனியில் எல்லா வேலையும் முடிஞ்சோன்னு சாயங்காலம் டீ கடை வாசல் உட்காந்துன்னு 1/2 மணி நேரம் பேசுவோம். எனக்கு தோன்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க் வால்யூம் 1, 2, 3 இது 3த்தையும் நான் சஹஜ்மார்க் சேர்த்து முன்னாடி படித்து முடிச்சிட்டேன். ஒரு சாப்டர் ஒரு நாள் படிப்பேன், சாயங்காலம் அவரை கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லுவார். அது திருப்தி அடைஞ்சதுன்னா அடுத்த சாப்டர். சஹஜ் மார்க்கத்தில் இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு நீங்கள் அறியப்படக்கூடிய மார்க்கத்தில் நான் சேருவதற்கு முன்னால் என் மனதில் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் எனக்கு விட கிடச்சிச்சு. நான் 92 நவம்பரில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் மாஸ்டருடைய கூடயே 30 வருடங்கள் இருந்தாலும் என்னுடைய கேள்வின்னு அவங்கள நான் எதுவுமே கேட்டதே இல்லை. யாராவது கேட்டாங்கன்னு இவங்க கேட்குறாங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு கேள்வியே இல்லை. எனக்கு தேவையான அனைத்து பதில்களும் எனக்கு சேருவதற்கு முன்னாடியே கிடைச்சிச்சு. சார்ஜ் மகாராஜ் அதனால தான் அடிக்கடி சொல்வார், இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னால் என்ன கேள்வி இருக்கோ எல்லா கேள்வியும் முன்னாடியே சால்வ் பண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் கேள்வி கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டியோ புருஷனோ அந்த மணப்பெண்ணோ மணமகளோ எவ்வளோ வேணால் பேசிக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் நிச்சயதார்த்தம் மட்டும் 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. புரிதல், 2 குடும்பம் சேரணும், 2 மனதுகள் சேரணும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்
டைவர்ஸ்ன்ற பேச்சு வரக்கூடாது அப்படின்ற வாழ்ந்த காலகட்டம். இப்போ கொஞ்சம் காலம் மாறிடுச்சு, வேற விஷயம். அதை போன்ற ஒரு மார்க்கம். அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு வேகமாக சொல்கிறேனோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ கூட ப்ராஜெக்ட் 17Kன்னு ஆரம்பிச்சிருக்கோம். எதற்காக? 17,000 கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த கிராமங்கள் அனைத்திலும் எல்லார் வீட்லேயும் போயிட்டு இந்த ஆன்மீக விளக்கை ஏற்றணுன்ற ஒரு பேரார்வம், ஆசை இல்லை, ஒரு பேர் ஆர்வம், பேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம், எனக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். 33 வருஷமாக அதை அனுபவிச்சுட்டு அதை இன்னொருத்தட்ட சொல்கிறதுல எனக்கு என்ன வெக்கம்? வெக்கப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மாஸ்டர் கிளாஸ் லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார் ரெஸ்ட்னு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். இன்டைரக்டாக போடுங்க, டைரெக்டாக மரியாதையாக வா, இத்தனை மணிக்கு வா அப்படி சொல்லன்றது இல்லை. நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணுமா? வேணாம்ப்பா என்னை விட்டுடுன்னு சொன்னாங்கன்னா விட்டுடு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்ல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொருள் சார்ந்த விஷயம், இது அருள் சார்ந்த விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, பொருளாக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாரும் யோசிக்க வேண்டிய தருணம். நீங்கள் இன்னைக்கு முதல் முறை சிட்டிங் எடுத்திருந்தாலோ ஏற்கனவே 20-30 ஆண்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த மார்க்கத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, இதன் மூலமாக வளர்ச்சி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்குது. என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் ஒரு முறையாவது இதை சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா உலகத்தில் எல்லாரும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் போடுறத யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, நல்லா இருந்தால். அதை சொல்லும் விதம் எப்படி, அதற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷனரிஸ், வாலண்டியர்ஸ், ப்ரிசெப்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஊர் கூடி இழுத்தால் தேர் நகரம். இந்த பயிற்சி என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நிம்மதி மட்டும் இல்லாமல் உலகத்தின் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றத்திற்காகவும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் ஒரு போர் இல்லாத உலகம், ஒரு பிரச்சனை இல்லாத உலகம், ஒரு சந்தோஷமான உலகம், ஒரு முன்னேற்றமான உலகம் பார்க்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் வேண்டுகோளுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.